வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, பதிரானாவுக்கு பதிலாக சிஎஸ்கே தட்டி தூக்கிய குட்டி மலிங்கா. மின்னல் வேக பவுலிங் யார் தெரியுமா? அதாவது சிஎஸ்கே அணியின் பயிற்சி முகாமில் 17 வயதான இலங்கையைச் சேர்ந்த குகதாஸ் மதுலான் இணைந்திருப்பது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. 17வது சீசனுக்கான IPL கிரிக்கெட் தொடர் இன்னும் ஒரு வாரத்தில் தொடங்க உள்ளது. முதல் போட்டியிலேயே நடப்பு சாம்பியன் சிஎஸ்கே அணியை எதிர்த்து RCB அணி களமிறங்க உள்ளது. இதற்காக இரு அணிகளை சேர்ந்த வீரர்களும் தீவிர பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இளம் வீரர்களை தயார்படுத்த இந்த பயிற்சி முகாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணியின் இளம் வீரர் பதிரானா வங்கதேச தொடரின் போது காயமடைந்தார். இடதுகாலில் ஏற்பட்ட காயம் காரணமாக பதிரானா IPL தொடரின் முதல் 2 வாரங்களுக்கு போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது. இதுவரை பதிரானா பவுலிங் பயிற்சியை தொடங்கவில்லை என்பதால் சிஎஸ்கே அணி நிர்வாகம் மாற்று வழிகளை ஆராய்ந்தது. ஏற்கனவே சிஎஸ்கே அணியின் தொடக்க வீரர் கான்வே காயத்தால் விலகியுள்ள நிலையில் நட்சத்திர வீரரான பதிரானாவின் காயம் ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணியின் பயிற்சி முகாமில் 17 வயதான இலங்கையின் ஜாப்னாவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவர் இணைந்து உள்ளார். ஜாப்னாவில் நடைபெற்ற கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டியின் போது மலிங்காவின் பவுலிங் ஸ்டைலில் சிறப்பாக பவுலிங் செய்து தரமான யார்கர் ஒன்றை வீசினார் குகதாஸ் மதுலான். இந்த வீடியோ தற்போது ட்ரெண்ட் ஆகிய நிலையில் சிஎஸ்கே அணி நிர்வாகம் உடனடியாக இவரை அணுகி சென்னைக்கு அழைத்து வந்து உள்ளது. சென்னையில் தோனி தங்கியிருக்கும் அறைக்கு அருகிலேயே குகதாஸ் மதுலானுக்கு அறை ஒதுக்கப்பட்டு உள்ளது. இவரின் பவுலிங்கை தோனி பார்த்து மகிழ்ச்சி அடைந்து உள்ளதாகவும் சிஎஸ்கே அணியின் நெட் பவுலராக ஒப்பந்தம் செய்யப்பட்டு உள்ளதாகவும் தெரிய வந்து உள்ளது. இதன் மூலம் அடுத்த சீசனில் மலிங்கா ஸ்டைலில் இரட்டை தாக்குதலை சிஎஸ்கே அணி செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.